இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? இவளுக்கு வேற வேலையே இல்லை. ஹலோ ஹலோ, நான் தான். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு மண்ணு மாமாவோட பையனுக்கு பர்த்டே. ஆமா, நீங்க டைம்க்கு வந்துருங்க. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? சொந்தக்காரன் பிறந்த நாளைக்கு போகணும், செத்தாலும் போய் நிக்கணும். என்னடி இது? அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஆமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பாரு, நான் கோவம்லாம் படல. உனக்கு வேணும்னா நீ போய்க்க, என்ன கூப்பிட்டு தொல்லை பண்ணாத, புரியுதா? எஸ். ஹாசினி, டாக்டர் சார் வந்துட்டாரா? அவர் வர நேரம் தான், நீங்க கொஞ்சம் உட்காருங்க. வா. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்க. அது வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு வாரமாக வயிற்றுல வலி இருக்கான். வாங்க, உள்ள வாங்க. நீங்க வேணாம், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க. நீங்க வாங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அடிக்கடி வயித்துல வலி பயங்கரமா இருக்கு. 1-2 தடவை நான் வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனாலும் சரியாகவே இல்லை. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க. யூரின் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுங்க. செக்அப் அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த வாஷ்ரூம் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். சரி. இப்படி வச்சிடுங்க. வாங்க, செக்அப் பண்ணிடலாம். படுத்துங்க, நிதானமா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இங்க வலி இருக்கான்னு? இங்க என்ன பண்றீங்க நீங்க? செக்அப் பண்றேன். எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இல்லங்க, இப்படி யாரா செக் பண்ணுவாங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா இன்னைக்கு நர்ஸ் வரல, இல்லனா செக்அப் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் கூட இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வேற இடத்துல போய் பார்த்துக்குறோம். போகலாம். இந்த பாருங்க, கண்ட இடத்துல தொடுறோம் அந்த டாக்டர். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்களே சார். அது ஆம்புலன்ஸுக்கு டீசல் அடிக்கணும், பணம் வேணும். நீ ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு யாரை கூட்டு போற? ஆமா, கருமா ஏன் வரல? இன்னும் பேஷண்ட் கோச்சிட்டு போயிட்டாங்க.
கரிமா இன்னும் வரலையா? என்னாச்சு? ஏய், இந்த மாதிரி மினிக்கிட்டு எங்கடி கிளம்புற? பொட்டு வச்சு கண்மை தானே வச்சிருக்கேன். ஏய், இப்படி மினிக்கிட்டு போனேன்னு வையே, எல்லாரும் உன்னதான் பாப்பாங்க. அது சரி, அதுக்காக நான் நல்ல விதமா போக கூடாதா? அது சரி, அப்படி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? சரிதான். அப்படின்னா நீங்க வேலைக்கு போங்க, நான் வேலையை விட்டுடுறேன். ஏய், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸ். எனக்கு கீழே 100 பேர் வேலை பார்ப்பானுங்க. நீயும் வந்து சேர்ந்துக்கோ. இப்ப கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு. பார்த்து போயிட்டு வாமா. 4 4 5 4 1 6 8 ச்சே, போச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா பிரஜாபதி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மேல இருக்கிறவன் கருணை காட்டுவான். கரிமா, இவ்வளவு லேட்டா கிளினிக் வரது? சாரி சார், அது வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. வீட்டுல வேலை நிறைய இருக்குன்னா இங்க எதுக்கு நீ வேலைக்கு வர? சார், நாளையில இருந்து நான் கண்டிப்பா டைம்க்கு வந்துடுறேன் சார். உள்ளவா. உட்கார். பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். உட்காரு. இனிமே எப்ப லேட்டா வரதா இருந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடு. சரிங்க சார், சாரி. அப்புறம் இந்த மஞ்ச சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட என் நம்பரை நீ சும்மா வச்சுக்கவா கொடுத்தேன். அப்பப்ப எனக்கு கால் பண்ணு. சரி, உன் புருஷன் பேர் என்ன? நீரஜ் சார். அவருக்கு ஜாப் கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் இல்ல. டோன்ட் வரி, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார்கிட்டயா சொன்னா உடனே அவருக்கு வேலை கிடைச்சிடும். உனக்கு வேணா சேலரியை ஏத்தணும்னு சொன்னா எங்கிட்ட சொல்லு, நான் ஏத்தி தரேன். சார், நான் கிளம்புறேன். ஐம் சாரி, எப்படி நடந்ததுன்னே தெரியல எனக்கு. சாரி, இதை வாஷ்ரூம் பக்கத்துல தான் இருக்கு, நீ போய் வாஷ் பண்ணிக்கண்ணே. சாரி, தெரியாம நடந்து போச்சேன். என்ன நடக்குது? அனே, அம்மா, ஏன் இந்த பாத்ரூம் எட்டி பார்க்குறீங்க? யார் யார் இருக்காங்க? இதை பாரு, இந்த ஜன்னல் இப்படி உடஞ்சி போயிருக்குல்ல, இதை ரிப்பேர் பண்ணது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நானும் தான் செக் பண்ணுறேனே, உள்ள யார் இருக்காங்கன்னு. ஜன்னல்ல ஓட்டையை போட்டு பொம்பளைங்கள அந்த வழியை பார்த்துட்டு இருக்க. பேசாதீங்க. ஆமா, என்ன பண்றீங்க நீங்க டாக்டர் சார்? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஜனங்க உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வராங்க. இல்லை இல்லை, நான் சொல்றது கேள. இந்த 2000 ரூபாய் வாங்கிக்க. 1500 ரூபாய்க்கு டீசலை போட்டுரு. 500 ரூபாய் நீ எடுத்துக்க. ஓகே? 500 ரூபாவா? ஆமா. வேற என்ன? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க டாக்டர் சார். ஜன்னல்ல இன்னும் பெருசா ஓட்டையை போடுங்க. கத்தாத, கேட்டுடும் உள்ள கேட்டுடும். ஆட, அவ எப்பயோ போயிட்டா. அப்படியா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, அவளை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்களேன். இந்தாங்க, குருமா இன்னும் வைக்கவா? வேண்டாம்மா. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி கொண்டு வா. ஊறுகாவும் எடுத்துட்டு வா. ஏதோ எடுத்துட்டு வரேன்.
டாக்டர் சார் இந்த நேரத்துல? ஹலோ கரிமா, உடனே கிளினிக் கிளம்பி வா. ஒரு பேஷண்ட் மண்டை உடைஞ்சிருக்கு, தையல் பண்ணணும். சார், இந்த நேரத்துலயா? இட்ஸ் an emergency. சரி அத்தை, இப்ப கிளினிக்ல இருந்து கால் வந்துச்சு. டாக்டர் சார் சொன்னாரு ஒரு பொண்ணோட மண்டை உடைஞ்சிருச்சாம். அதனால உடனே கிளம்பி வர சொன்னாரு. இப்போ எங்கேயும் போக வேண்டிய தேவையில்ல. மணி என்னன்னு பார்த்தல, போ சொன்ன வேலையை செய். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. ஒரு தடவை சொல்றேன்ல, போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாது. அது மட்டும் இல்ல, நல்ல குடும்பத்து பொண்ணுங்க ராத்திரியில வேலைக்கு போக மாட்டாங்க. அம்மாடி, சொல்லுங்க அத்தை. இங்க பாருமா, திரும்ப திரும்ப போன் வந்துட்டே இருக்கு. நீ அங்க அவசியம் போயாகணுமா? அதோட உனக்கு ஓவர் டைமுக்கு காசும் கிடைக்கும்ல. எப்படியும் இவங்க எதுவும் சம்பாதிச்சு கொண்டு வர போறதில்ல. அதோட இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் யாரும் இந்த வீட்டுல சாப்பிட முடியாது. சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற மகளி மருமகளை எல்லாம் வேலைக்கு அனுப்புவோமா? ச்சே. அட அப்பா, அப்பா எங்க சாப்பிடாம போறீங்க? இதெல்லாம் விடுமா, நீ பார்த்து போயிட்டு வா. இங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். இந்தா பார்த்து போயிட்டு வா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டிய? சார், அது பேஷண்ட் எங்க? அந்த பேஷண்ட்டுக்கு நானே தையலை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். எங்க போற நீ? என்ன சார் பண்றீங்க நீங்க? என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. விடுங்க சார். நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன கொஞ்சம் லவ் பண்ண. விடுங்க, என்ன விடுங்க சார். சார் சொல்றேன்ல, என்ன விடுங்க. விடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அக்கா, 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 அக்கா. ஆமா, நீங்க ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா என்ன? எந்திரிங்க, எந்திரிங்க,
எந்திரிங்க எந்திரிங்க, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. ஆ, பார்த்து 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 மெதுவா, நிதானமா நிதானமா. அம்மாடி அம்மாடி, என்னாச்சுமா? மருமகளே, அம்மாடி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? என்னாச்சுமா? அக்கா ரோட்ல சுயநினைவு இல்லாம இருந்தாங்க, மயங்கி விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லவேளை நான் பார்த்துட்டேன், நம்ம ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அத்தை இல்ல, அத்தை இல்ல அத்தை, அப்படிலாம் எதுவும் நடக்கல அத்தை. அந்த டாக்டர் என்ன அந்த ஆளு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. இல்லக்கா, நீங்க ரோட்ல தான் மயங்கி கிடந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அப்புறம் டாக்டர் சாரை பத்தி சொன்னாங்களே, டாக்டர் சார் கிளினிக்கை விட்டு முன்னாடி கிளம்பிட்டாரு. இல்ல, இவன் போய் சொல்றான் அத்தை. அந்த டாக்டர் என்ன பலாத்காரம் பண்ணிட்டாரு. அந்த டாக்டரை வெட்டி போடுறேன். நீரஜ், நீரஜ். ஏய், அவனை சும்மா விடக்கூடாது. டாக்டர் சார். ரவி, அட டாக்டர் சாரை கூப்பிடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ரவி, என்ன இவ்வளவு ராத்திரில? எந்த பிரச்சனையும் இல்லையே? எதுவும் சரியில்லை. அந்த பொண்ணோட புருஷன். விடுப்பா. சொன்னா கேளு. சொன்னா கேளுப்பா. விடுப்பான்னு சொல்றேன்ல. யாரு இவங்க? நான் இவங்க கிட்ட நான் பேசிட்டு வரேன். நீ உள்ள போய். ஆமாமா, நீங்க உள்ள போங்க. போங்க. உட்காந்து பேசலாமே. ஏய், நீ நீ இப்படி வா. என்னடா நடக்குதுங்க? என்னப்பா இதெல்லாமா? அட, அன்னி கூட இருந்தனால நான் எதுவும் சொல்லல. இல்ல, நீங்க பண்ண வேலைக்கு என்கிட்ட என்னப்பா வேலை கேக்குறீங்க? மரியாதை குறையுது. என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டியாடா, உனக்கு கொல்ல விட மாட்டேடா. போடுங்க அவனை. கொல்ல விட மாட்டேடா. நானும் சேர்ந்து போறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கல. இப்ப என்ன போ? நீ எல்லாம் ஒரு டாக்டர், எனக்கு குடும்ப மானத்தையே வாங்கிட்டியாடா. டேய், இவனை சும்மா விடக்கூடாதுடா, அடிச்சு கொல்லுடா அவனை. வேணாம். பேசி முடிச்சுக்கலாமே. இருங்க, போலீஸ்ல சொல்லிடலாம். என்னடா போலீஸ்? பேசிட்டு இருக்கல. போலீஸ் சொல்றேன், விடுங்க, போலீஸ்ல கூட்டி போலாம். சரி, நீங்க பின்னாடி ஏறி உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் இவரை. என்ன ரவி, சும்மா ரவின்ட்டு உட்காருங்க. ரவியா? டேய், நான் சொல்றது கேளுடா. சொல்லுங்க, கேளுடா நீ கொஞ்சம். டேய் ரவி, சொல்றது கேளு. போலீஸ்லாம் வேணாம். நான் சொல்றது கேளு. முதல்ல நான் சொல்றது கேளு ரவி. டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல இதை கூட்டு போகாத. நாமளே ஏதாவது பேசி இதை சமாளிச்சிடலாம், கொடுத்துடலாம். ஓகே? டேய், இவனை சும்மா விடக்கூடாதுடா, அடிச்சு கொல்லுடா. அது ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, நான் போய் பேசுறேன். பொறுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க பாருங்க, எனக்கு என்ன யோசனை தோணுதுன்னா, இந்த போலீஸ் கோர்ட்டுன்னு மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தேவையில்லாதது. டேய், என்னடா சொல்ற ரவி? ஒரு நிமிஷம், நீ சொல்றது புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அட போயா, உன்கிட்ட சொல்றதே வேஸ்ட். நீ ஒரு டென்ஷன் பார்ட்டி. மாமா, நீங்க நல்லா கவனமா கேளுங்க. ஒருவேளை போலீஸ் கோர்ட்டுன்னு நம்ம போய் சிக்கணும்னா நம்ம குடும்ப பேர் கெட்டு போவோம். பரவாயில்லையா? சொல்லுங்க. ஆயிடும். நான் சொல்றேன், ஆயிடும். அது மட்டும் இல்ல, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சா பணம் பூரா செலவாகும். பாத்துங்க. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க? எங்க இருந்து வரும்? பதில் இல்லல்ல. அப்புறம் உங்க வீட்டுல யார் சம்பாதிக்கிறா? உங்க மருமகம் மட்டும்தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்களோட சம்பாரிச்சியமும் போச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு நீரஜ், உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரு, இது அந்த ஆண்டவனே கொடுத்துருக்கான். இதை மட்டும் சரியா பயன்படுத்தி கேஷா பண்ணணும்னு வச்சுக்க, நம்ம எல்லார் லைஃபும் செட்டில். உங்களுக்கு புரியலையா? ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் புரிய வைக்கிறேன். 50 லட்சம். 50 லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன்? என்னடா எங்க இருந்து கொடுக்கறதா? அப்ப வாங்க உள்ள போலாம். பணம் என்னடா மரத்துலடா காய்க்குது? 50 லட்சம் எங்கிட்ட எங்க இருக்கு? அப்படின்னா ஸ்டேஷனுக்குள்ளே போலாம். 50 லட்சம் ரொம்ப ஜாஸ்திடா. இங்க பாருங்க, 50 லட்சத்துக்குலாம் யோசிச்சீங்கன்னா அப்புறம் நீங்க ஜெயில போய் கம்பி தான் எண்ணணும். அதை விட மதிப்பான உங்க டாக்டர் தொழிலுக்கு ஆபத்து. ஜெயிலுக்கு நீங்க போனீங்கன்னா எந்த கேஸ் பலாத்காரம். அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து எந்த யூஸும் இல்ல. நீங்க ஜெயில இருந்து வரும்போது உங்க பேர் நாரி இருக்கு. சொல்றது கேளுடா. குட்டிக்காரன் அடிச்சவரு 50 லட்சம் கொடுத்துறேன்டா. தானே? கண்டிப்பா. அப்புறம் பேச்ச மாத்த மாட்டீங்களே? அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். போய் பேசுவோம். 30 லட்சம். 30 லட்சம் கொடுக்க தயாரா இருக்கான். 30 லட்சம். 30 லட்சமா? இப்ப நீ ஏன் இப்படி பாக்குற? நீ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் இந்த காசை பார்க்க முடியாது. நீங்க லாட்டரி சீட்லாம் வாங்குறீங்களே,
இன்னைக்கு தான் உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. இததான் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஒரே ஷாட்ல 30 லட்சம் கிடைக்க போகுது. உங்களுக்கு வேற என்ன வேணும்? இல்ல அது வந்து அப்பா அது டேய் இருடா, கொஞ்சம் இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பெரியவங்க பேசும்போது நீ ஏன் இடையில போடுற? இத பாரு ரவி, ஆ. நீ பேசி முடிச்சிடு. டன் தானே? ஆ. டன். எல்லாம் ஆண்டவனோட அருள். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஆனா அப்பா கரிமா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய் கரிமாவை விடுறா, லட்சுமிய வீட்டுக்கு வர அவளை விரட்டி விடணுமா என்ன? கடவுள் மேல நம்பிக்கை வை. இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. கொஞ்சம் தண்ணி குடிமா, எல்லாம் சரியாயிடுமா. அழாத. உன் மாமாவும் நீரஜும் போயிருக்காங்கல்ல, அந்த சாத்தானுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்தாம்மா, நீ முதல்ல தண்ணி குடி. போலீஸ்காரங்க என்னங்க சொன்னாங்க? அது போலீஸ் புகார் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டரையும் கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவாங்க. அப்ப என்னோட மெடிக்கல்? என்ன மெடிக்கல்? மாமா, இந்த மாதிரி விவகாரத்துல முதல்ல விக்டிமோட மெடிக்கல் செக்கப் நடக்கும். அந்த மெடிக்கல் செக்கப்பை பத்தி போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொல்லும்போது அதை பண்ணிக்கலாமா? ஆனா அப்படிலாம் பண்றது வழக்கம் இல்லையே. நேரம் போக போக கொஞ்சம் வாய மூடு. இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததும் போய் பண்ணிட்டு வந்துடலாம். முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடு. காயத்ரி இவ்வளவு பத்திரமா பாத்துக்க. நீராஜ் நீ வா. அத்தை, வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்செல்லாம் போயிடுச்சு. ஆமாம், ஒன்று கேட்குறேன். இதுக்கெல்லாம் நீ உடந்தது தானே? என்னோட சம்பாதியெல்லாம் போயிடுச்சு. அதுவும் உன் ஐடியா தானே இது? என் ஐடியாவெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். இதை யோசிங்க முதல்ல. ஒரு வேளை கரிமாக்கு மெடிக்கல் செக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்க பாடு திண்டாட்டம் தான். நான் தான் சாரி கேட்டேன்ல சார். நேற்று ராத்திரி கோவத்தில் 2-3 அடி அடிச்சிட்டேன். ஆனால் பலாத்காரம் பண்ணது நீங்கள் தானே. ரொம்ப யோசிக்காதீங்க சார். ஒரு வேளை வேணா பண்ணலாம். 50க்கு பேசி முடிச்சோம்ல, 45 கொடுத்து பார்க்கலாம். 5 லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். உன் உதவியை என் வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். இதில் என்ன சார் இருக்கு? விடுங்க. பிடிங்க சார். உங்கள் உப்பை தின்றுருக்கேன் சார் நான். நீங்கள் எனக்கு முதலாளி சார். அம்மாடி, என்னாச்சுமா? அது வந்து அத்தை, அந்த ரவியும் டாக்டரோட கூட்டாளி தான். என்ன என்னம்மா சொல்ற நீ? உண்மைதான். ரவிதான் என்ன கிளினிக்ல இருந்து ரோட்டுக்கு நான் விழுந்து கிடந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்த அத்தை. இல்லம்மா, இல்ல, நீ அழாதம்மா. இந்தாங்க மாமா. அட வாங்கிக்குங்க. 30 லட்சம். பார்த்து பொறுமையா. 30 லட்சம் இருக்கு. 30 லட்சம் முழுசா இருக்குல்ல? முழுசா இருக்கு. பொறுமையா உட்காந்து எண்ணி தான் பாருங்க. நல்ல டைம் எடுத்துக்குங்க. நான் போய் இந்த லட்சுமி தேவியை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நீ ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலடா. இனிமே கரிமா கூட நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஏன், என்னாச்சு? என்னோட பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளை கூட நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. விடியா, என்ன பேசுற நீ? உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்போ ஒன்று பண்ணு. இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது? கரிமானியை விட்டுட்டு நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ. என்னையா பேசுற நீ? யோ, கரெக்டாக தான் ஏன் பேசுறேன். சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு. என்னைய விட உனக்கு யாரும் நல்லது நினைக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க. இப்ப பாரு, கரிமா நீ 24 மணி நேரமும் உன் முன்னாடி தான் நிப்பாங்க. உனக்கு எந்நேரமும் அந்த எண்ணம் தான் தோணும்.
ஏதுங்க இவ்ளோ பணம்? நீங்க பணம் வாங்குனீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மருமகளோட மானத்தை விலை பேசிருக்கீங்களே. இப்ப நான் என்ன பண்ணேனோ அது சரியா தான் இருக்கும். அப்புறம் உன்னோட இந்த வாய் இருக்குல்ல, அதை கொஞ்ச நேரம் மூடியே வை. அவன் மட்டும் போலீஸுக்கு போனான்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டி இருக்கும். அதனால நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். அந்த சாத்தானுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு நீங்க போய் அவன் கூட கை கோத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா நான் சும்மா விட போறதில்ல மாமா. ஒரு நிமிஷம். இந்த வீட்டை விட்டு வெளியே நீ கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க, உன் காலை அடிச்சே உடைச்சிடுவேன். நீ சொல்றது உண்மைதாம்மா. உன்னோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு இந்த ஆம்பளைங்களுக்கு புரியாதும்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ரவியும் டாக்டரோட கூட்டாளி தான். என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? அத்தை சொல்றது உண்மைதான். அடா அக்கா, சூப்பர் சூப்பர் போங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே என் காது செவடா போயிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். ஆனா நீங்க என்னையவே கூண்டுல ஏத்த பாக்குறீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி வந்து என் முன்னாடி நடிச்சிட்டு நிக்கிறியா? எட்ரி கைய பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு. பாத்தியா நீரஜ், உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க. நீ அதை நின்னு கேட்டுட்டு இருக்க. உன்னோட பொண்டாட்டி இப்போ உன் கண்ட்ரோல்ல இல்ல. உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா உனக்கு நான் சொல்லி தரேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு. சரியா? எவ்வளவு தைரியம் இருந்தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுவ. விடு. நல்லா மினிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போனா அப்படிதானே நடக்கும். அது மட்டும் இல்லாம என் நண்பன் மேலேயே பழிய போடுற. நீரஜ், இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. ஆனா நீ அவளை கை நீட்டி அடிக்கிற. உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? காயத்ரி, வாய மூடு. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசின உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இனிமே இத பத்தி எந்த விவாதமும் இருக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? அவளை உள்ள கூட்டிட்டு போ. நீ வாமா போலாம். இந்த வீட்டை விட்டு வெளியே நீ கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க, உன் காலை அடிச்சே உடைச்சிடுவேன். பொம்பளைங்க மனசுல என்ன ஓடுதுன்றதை இந்த ஆம்பளைங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கம்மா. கரீமா, அம்மாடி எங்கம்மா போற நீ? கரீமா, நீரஜ். அட என்னம்மா அவ மேல ஒரு இவன் கண்ணு என்ன வைக்க சொன்னல பேசுறா? உங்கள. எப்ப பார்த்தாலும் அவ கூடவே ஒரு ஆள் இருக்க முடியுமா? இங்க பாருடா நீரஜ், அவ ஏதாவது பண்ணிக்க போறாடா. மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. சீக்கிரம் வா, குடி. ஏய் என்ன பண்றீங்கப்பா? சார், பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டா சார். காலையில இருந்து இவளை தேடி பிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்பதான் பிடிக்க முடிஞ்சிச்சு. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் பைத்தியம் இல்ல. நான் உங்களை பார்க்க. பாத்தீங்களா சார், ஒரு பைத்தியமே சொல்லுது நான் பைத்தியம் இல்லன்னு. ஏய் சீக்கிரம் இல்லடா, டாக்டர் கோச்சுக்கு போறாரு. சார் சார் தள்ளுங்க சார், நான் கூட்டு போறேன். பாத்து கூட்டு போங்க யாத. சரி சார். தர கதவு தர. காப்பாத்துங்க. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. ஏ டாக்டர் சார். கரிமா போலீஸ் கிட்ட ஒன்றும் வாயை திறக்கலையே. அதெல்லாம் இல்ல. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தரன்னு புடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்திருக்கோம். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் இருக்கேன்ல. அவளை உயிரோடைய கொண்டு.
அட மரணத்தை விட மோசமான தண்டனையை கொடுப்போம் இவளுக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. என்னது காசா? ஆமா, பணம். எவ்வளவு வேலை பார்க்குறேன் உங்களுக்காக. நீங்க என்னடா பணத்துக்காக யோசிக்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்தேன்ல, நான் அதையே எனக்கான பணமா வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா? சரி, ஓகே, கொடுத்துட்றேன். எனக்கு தெரியும். சரி, மற்றத அப்புறம் பேசுவோம். விடு என்ன. விடுடா என்ன. கொன்னுட வேண்டாம். அவ்வளவு தைரியம் அடி உனக்கு. ஏய், இல்ல இல்ல இவள என்ன பண்றன்னு பாரு. ஓடி இவள. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக இருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க. ரொம்ப ஓவரா பண்றடி நீ, ரொம்ப பண்ற. வா, உனக்கு இருக்கு. விடுங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணும். வா. ஏய், விடுங்க என்ன. விடுங்க. மூடி. விடுங்க. இன்னையில இருந்து இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச உன்னை கொன்னு புதைச்சிருவோம் பாத்துக்கோ. நீரஜ், நீரஜ் என்னடா பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா? அட அம்மா, நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ ரொம்ப ஓவரா போறா. இவளுக்கு ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அப்படியா? என்ன பண்ணுவ நீ? உன்னோட இந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட், அப்புறம் அந்த டாக்டர் மாதிரி நீயும் எனக்கு அநியாயம் பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லு. அக்கா, என்னக்கா பேசுறீங்க நீங்க? நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகாம தடுத்து நிறுத்தினேன். அதுக்காக நீங்க என் மேல இவ்வளவு கேவலமா பழி போடுவீங்களா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீதானே வெக்கப்படணும். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். என்னடா பண்ற? தள்ளுடா. அம்மா, நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். சோறு தண்ணி இல்லாம 2 நாள் இந்த ரூம்குள்ளே இருந்தா எல்லாம் தானா சரியாயிடும். நான் உன்னை அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டேன்டா. ஏய் காயத்ரி, நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா ஒன்னு இந்த ரூம்ல போட்டு பூட்ட வேண்டி இருக்கும். உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடைக்காது. புரிஞ்சுதா? நீ வா வெளியே. டேய், கதவை லாக் பண்ற. நீ வா. ஏய், நீ வாடா ரவி, வா வா. நான் சொல்றத கேளுங்க. கேளுங்க, கதவு தரங்க. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. அவளை ஏன்டா நீ கொலை பண்ணல? ஒருத்தவங்களை கொல்றதுன்னா அவ்வளவு ஈஸியா என்ன? முதல்ல கொல்லணும், அப்புறம் பணத்தை எங்கேயாவது மறைக்கணும், எங்கேயாவது போலீஸ்ல மாட்டணும்னு வைங்க, வாழ்க்கை பூரா கம்பி அணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு. இந்த நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய் சரியா தான் இருக்கு. சரியா இல்லைனாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு இந்த அமௌண்ட்லாம் ரொம்பவும் கம்மி சார். உங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன். உங்க மேல எனக்கு மரியாதை ஜாஸ்தி சார். அப்படியா? என் பணம் மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. உயிர் மட்டும் தான் இருக்கு. வேணா அதையும் எடுத்துக்க. சார், அவசகுணமா பேசாதீங்க. நீங்க 100 வருஷம் வாழுவீங்க. இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் மனசார கொடுங்க. கொடுக்கறதுக்கு தான் உங்ககிட்ட நிறைய இருக்கே. வண்டி சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. எவ்வளவு நாள் தான் சார் நானும் ஆம்புலன்ஸே ஓட்டிக்கிட்டு இருக்குது. எனக்கு அந்த வண்டி சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு உங்க வண்டியை கொடுங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். வண்டியை எடுத்துட்டு போய் தலை. நான் தான் சொன்னேன்ல சார், ஒரு வாக்கு கொடுத்தா அதை நீங்க காப்பாத்துவீங்க. அதனால தான் உங்க மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். நான் இல்ல, வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துக்காக ஒரு பார்ட்டியே வைக்கலாம். இப்போ அதுக்கும் மறுப்பு சொல்லிடாதீங்க. சரக்கு உங்க செலவு, சைடிஸ் வேணா நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மருமகளே, மருமகளே. அத்தை, அம்மாடி, அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை போக வேண்டான்னு சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீங்க ஏன் அத்தை மன்னிப்பு கேக்குறீங்க? உங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். என்ன இந்த மாதிரி யாருக்காவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க குடும்பம் அவங்களுக்கு துணையா கண்டிப்பா நிக்கும். ஆனா இங்க என் குடும்பமே எனக்கு எதிரா நிக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் இருக்கம்மா, உனக்கு நான் இருக்கேன். என்ன இப்ப எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல நான் எப்படி வாழறது? நான் உங்களை என் தாய போல மதிக்கிறேன். இப்ப உங்களால எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பா செய்யறம்மா. சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. நீங்க நீங்க இந்த லெட்டரை அதுக்கு உண்டான இடத்துல சேர்த்துருங்க. இந்த பாருடா, இப்ப நாம பார்த்த பிளாட் இருக்கே, அது 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா நம்ம கைக்கு வந்துடும். என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரமே இந்த இடத்துல ஹைவே வரப்போகுது. ஹைவே மட்டும் வந்துடுச்சேன்னு வையே, அப்புறம் இந்த பிளாட்டோட ரேட்டு பல மடங்கு அதிகமாய் போயிட்டே இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது நமக்கு லாட்டரியில் அடிச்ச பரிசு மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். டேய், உன் கவனத்தை எல்லாம் எங்க வச்சுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது வந்துப்பா, உன் கல்யாணத்துல கூட இவ்வளவு வரதட்சணை கிடைக்கல. அதை விட அதிகமான பணம் இந்த இன்சிடென்டால நமக்கு கிடைச்சிருக்குல்ல. சரியா சொன்னீங்கப்பா. ஒரு 2-3 மாசம் போகட்டும், நோ டென்ஷன். அப்புறம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கரிமாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். என்ன சந்தோஷம் தானே? இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. சரி, வண்டி எடு. இங்க பாருங்க சார், இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நேரா போய் ரைட்டுமா. சீக்கிரம் வாப்பா, கோர்ட்டுக்கு போகணும். சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். என்னமாச்சு? ஏன் அப்படி நடுங்கிட்டு வரீங்க? இந்தாங்க, இத என்னோட மருமக கொடுக்க சொன்னா. இதுல என்ன இருக்கு? என்ன எழுதி இருக்கு? எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லுங்க. நான் கரிமா பிரஜாபதி. என்ன டாக்டர் அனில் திவாரியும் அங்க வேலை பார்க்குற ரவி வர்மாவும் பலாத்காரம் பண்ணாங்க. என் குடும்பம் என் குரலை ஒடுக்கிட்டாங்க. இதுல என் புருஷன் நீரஜ் பிரஜாபதியும் மாமனார் சுந்தர் பிரஜாபதியும் கூட்டு. நான் என்னோட மாமியார் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையை முடிக்க போறேன். உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, டாக்டர் அனிலையும் ரவியையும் பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. உனக்கு நான் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் ரொம்ப நன்றி. கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்களேன். அப்பா, நாம அங்க ஒரு நிலம் வாங்கிடலாம். அப்புறம் அங்க ஒரு தாபா போட்டுடலாம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. அந்த இடத்துல உனக்கு ஒரு பெரிய ஹோட்டலே கட்டி தரேன். Cheers. சார், கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார், என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. டேய் லட்சுமி, பணமழை பொழியறாடா, பணமழை. என் குழந்தைய காப்பாத்துங்க, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த வீடு தான் சார், வாங்க. ஐயோ, சீக்கிரமா திறங்களேன். கரிமா, கரிமா, இப்படி பண்ணிட்டியே சார். இவ்வளவு சீக்கிரம் கீழே இருக்குங்க சார். இறங்குங்க. கரிமா, கரிமா, என் குழந்தை சார். இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் சார். ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணிட்ட?
ஏற்கனவே இறந்துட்டாங்க. இல்ல இல்ல கரிமா. இப்ப உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா? சந்தோஷமா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் என் குழந்தைய கொண்டுட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரும் அந்த அனில் டாக்டர் கிட்ட பணம் வாங்கினாங்க. அவன் தான் என் பொண்ணு கிட்ட தப்பு பண்ணான். அப்புறம் இவனோட நண்பன் ரவியும் தான், அவனும் என் மருமக கிட்ட தப்பு பண்ணான். இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இவங்களை எல்லாம் இழுத்துட்டு போங்க. ஹலோ ஆம்புலன்ஸ். என்ன மன்னிச்சிருமா. இந்த ஆளை இழுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன பண்றாங்க இவங்க? நான் ஒரு டாக்டர், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்ன நீங்க இந்த மாதிரி? மரியாதையா? நீ ஒரு பொண்ணோட மானத்தை பறிச்சல்ல, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. உனக்கு மரியாதை என்னன்னு நாங்க கட்டுறோம். இழுத்துட்டு போங்க. ரவி, நீ ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? ஏய், ஒரு நிமிஷம். நீ ரவியா? அவனையும் பிடிக்க. நான் என்ன தப்பு பண்ணல சார், நான் ஒரு டிரைவர் தான். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார்.